தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சா இருப்பதும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதும் எல்லாமே அவருடைய எதிர்பார்ப்பு தான். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், தாவீது இருக்கும்போது ஆலயமே கிடையாது. அல்லேலூயா. தாவீது ஆலயத்தை குறித்து எவ்வளவு மேன்மை பாராட்டி சொல்றார். உம்முடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய ஆலயத்தை கடந்து செல்லும், ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே என் இதயத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. ஆலயத்தை குறித்து அவ்வளவு சொல்றாரு. தாவீது இருக்கும்போது ஆலயமே கிடையாது. ஆனா ஆலயமே இல்லாத நாட்கள்ல தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. வெறும் ஒரு உடன்படிக்கை பற்றி ஒரு கூடாரத்துக்குள்ளதான் இருந்தது. அதன் மேல தாவீது அவ்வளவு வாஞ்சையா இருந்தாரு. அவளை வாஞ்சி அவருடைய ஆலயத்தின் மேலே இருந்தனால தான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. ஆலயமே இல்லாமல் ஒரு மனுஷன் ஆலயத்தின் மேலே அவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறாரு. ஆலயத்தின் மேலே அவ்வளவு தாகமாக இருக்கிறாரு. உங்களுடைய சமூகத்தில் நீர் வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல நான் போய் ஆராதிக்கணும், நீர் செய்த அதிசயங்கள்லாம் விவரிக்கணும், அவ்வளோ வாஞ்சை அவ்வளவு தாகம் இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு ஆலயம் இருக்குது, குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே இருந்துட்டு எனக்கு என்ன இல்லை, வாஞ்சையும் இல்லை தாகமும் இல்லை. என்னுடைய வாஞ்சைகள் தாகம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாஞ்சைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியில வாழ்க்கையில ஒன்று இருக்கும், என்னென்னமோ இருக்கும். நம்முடைய வாஞ்சைகள்லாம் எப்படி இருக்கும். கண்ணுக்கு இன்பமானது, என்னுடைய மனசுக்கு இன்பமானது, என்னுடைய கைக்கு இன்பமானது, என் கால்களுக்கு இன்பமானது, நான் கண் கண்ட பாதையில. அல்லேலூயா. உலகத்திற்கான காரியங்கள்ல என்னுடைய வாஞ்சையெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும். அதான் பிரசங்கி சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நான் பார்த்த எல்லாமே மாயை. அவ்வளவு பெரிய ஞானவான் பிரசங்கி, ஒண்ணுமே இல்லை எல்லாமே மாயைன்னு சொல்றாரு. மாயமான விஷயங்கள் மேல நம்முடைய வாஞ்சை அனுதினமும் இருக்கு. ஆனால் தாவீது சொல்றாரு, நம்முடைய ஆலயத்தின் மேல நான் வாஞ்சையா இருப்பேன். அல்லேலூயா. ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். 9வது வசனம் இப்படியாய் சொல்றாரு, இவ்வளவு சொன்ன தாவீது, நான் பெரிய உத்தமன் ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாரும் ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நான் உட்கார மாட்டேன், வழிகளை சோதித்து பாரும் ஆண்டவரே, என்னை புடமிட்டு பாரும் ஆண்டவரே, என்னை பரீட்சை பாரும் ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருந்தால் நீ சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன தாவீது 9வது வசனத்துல சொல்றாரு, என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. நான் உத்தமன் நிரூபிச்ச தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவை வாரி கொள்ளாதே ஆண்டவரே, நான் உத்தமன் தான், இருந்தாலும் என் இடத்துல ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, என் ஆத்மாவை பாவிகளோடு கூட வாரி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நானும் என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் நிற்கிற இடம் எப்படிப்பட்டது, என் கை செய்கிற வேலை எப்படிப்பட்டது, என் கண்கள் காண்கின்ற காரியங்கள் எப்படிப்பட்டது.